நண்பர்களுக்கு வணக்கம். டிவியில், யூடியூப்ல, ரியாலிட்டி ஷோஸில் அந்த மாதிரி ஃபேமஸான ஷெஃப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி ஆகலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ இந்த 2024 ஷெஃப் கேரியரை சூஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா, என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அது பின்னால் இருக்கிற உண்மைகள் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ நிறைய பேர் உங்களோட கேரியரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் நம்ம இந்த வீடியோ வந்து ஷெஃப் கேரியரை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோட கேரியர் இப்போ வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றத சுருக்கமாக இப்போ பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இதை பொதுவாக. இது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை வரவேற்று அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் அது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பல வருடங்களாகவே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். அப்போ அன்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். ஏன்னா மக்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெளியில் போய் சாப்பிட்றத விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹோட்டல் 1903 தாஜ்மஹல் ஹோட்டல் மும்பையில் வந்தது தான் ஃபஸ்ட்டு ஹோட்டல். அதுக்கப்புறமா நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. இப்போது நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் கூட உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இயர் ஆன் இயர் அது க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஈவன் தோ அது இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும். ஸோ உங்களுக்கு வந்து மைண்டில் இந்த இண்டஸ்ட்ரி ஃபியூச்சரில் க்ரோ ஆகுமா இல்லை ஸ்டாக்னேட் ஆயிருமா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, எப்பயுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு உண்டான தேவை உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஒரு ஷெஃப் கேரியர் அப்படின்னோடனே இப்படி இருக்கும்னு தானே நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டியில இப்படிதான் இருக்கும். முதல்ல ஒரு ஷெஃபா நீங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? காலேஜில் போயிட்டு அந்த உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், பேக்கரி கன்ஃபெக்ஷனரியாக இருக்கலாம் இல்லை குக்கிங்காக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. உதாரணமாக கவர்மெண்ட்டே வந்துட்டு இந்த பேக்கரி கன்ஃபெக்ஷனரியில் இல்லை பிக்கிள்ஸ் மேக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பேக்கரி கன்ஃபெக்ஷனரிலையும் இந்த ஒகேஷ்னல் கோர்சஸ் ரன் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருக்கும், ஃபீஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும், ஒரு தேனி மாதிரி ஒரு மீடியம் டவுனாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி டவுன்ஸில் எல்லாம் வந்து ஒரு மாடரேட்டான காலேஜ் இருக்கும் வித் பேசிக் ஃபெசிலிட்டிஸ். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீஸும் ரொம்பவே குறைவாக இருக்கும். அது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் இண்டியாவோட டைப் பண்ணிட்டு நிறைய இண்டிவிஜுவலாக ஒரு சின்ன அளவில் பேக்கரி எல்லாம் செட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சின்ன டியூரேஷனுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி எடுப்பாங்க. அதில் போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் இது மட்டும் தான் எனக்கு பழகணும் அப்படின்னு இருக்கிறவங்க அதில் போய் பழகலாம். அது வந்து மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான கேட்டரிங் காலேஜ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய கோர்சஸ் இருக்கும், டிகிரி கோர்சஸ் இருக்கும், டிப்ளமோ கோர்சஸ் இருக்கும். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸை நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற காலேஜஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் உள்ள இப்போ பேக்கரி கன்ஃபெக்ஷனரி எடுத்துட்டிங்கன்னா அட்வான்ஸாக உள்ள கோர்ஸ் எல்லாம் படிக்கணும், ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரிஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா பெரிய சிட்டிஸில் அதுக்குண்டான காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஃபீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு வழியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஹோட்டலில் அவங்க மூலமாக உள்ளே போயிட்டு சின்ன பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக வேலையை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆவாங்க. ஈவன் நான் வந்து பாட் வாஷில் வந்துட்டு அந்த பாத்திரம் கழுவுவாங்க இல்லையா, அதுலேருந்து கூட இன்ட்ரெஸ்ட்னால கிச்சனுக்கு வந்து முன்னேறினவங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு சரியான வழி, ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டா நான் சரியான வழியை சொல்லணும் உங்களுக்கு. சரியான வழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காலேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையலாம். இப்போ காலேஜ் முடித்த உடனே காலேஜ்லேருந்தே அவங்க வந்து உங்களை ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க 6 மாதம். ஸோ அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே ஒரு சில சமயம் அந்த ஹோட்டல்லேயே உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க, இல்லை நீங்களே தேட வேண்டியிருக்கும். இல்லை சில காலேஜஸ் வந்து 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு வேலை தேடி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முன்னால் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா,
நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஒரு நேரோ மைண்டடோட ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்லேயே போவாங்க. ஸோ உதாரணத்துக்கு யாராவது ஹோட்டலில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஹோட்டலில் மட்டும், இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டில் இல்லை பேக்கரியில் அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ரிசார்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ப்ரைவேட் ஷெஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரிச்சானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஷெஃப்ஸ் வச்சுக்கிறதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதுலேயும் நிறைய, ஆனால் உங்களுக்கு ஃபுட் நாலேஜ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கணும். ஃபுட் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சமீப காலத்தில் ஒரு ட்ரெண்ட் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதில் ட்ரை பண்ணலாம். அந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா. அது ஓரளவுக்கு ஃபுட்டை பற்றி நல்ல நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுட் பிளாகராக கூட இல்லை ஃபுட் ரைட்டராக கூட ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில ஐடியாஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதில் தான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். நீங்கள் அந்த இதில் அதுக்கப்புறமா அவங்களோட கேரியரை வளர்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறப்போ ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு நான் வந்து குக்கிங்கும் படித்தேன், பேக்கிங் கன்ஃபெக்ஷனரியும் படித்தேன். ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ட்ரைனிங்கும் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஃபைனலாக பேக்கரி கன்ஃபெக்ஷனரி சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே என்னோட கேரியரை வந்து வளர்த்துட்டேன். ஸோ ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப் ஆகிட்டு, இல்லை அதுக்கப்புறமா ஸ்பெஷாலிட்டி ஷெஃப் வரைக்கும் என்னோட கேரியர் மூவ் ஆச்சு. ஸோ இப்போ நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், ஷெஃபாகவும் இருக்கேன். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். கிச்சன்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், காதமாஞ்சர்னு சொல்லுவாங்க, சாலட்ஸ், ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா பேக்கரி கன்ஃபெக்ஷனரி இருக்கும், தந்தூரி இருக்கும், ஸோ இந்த மாதிரி புச்சரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அப்படி ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ட்ரைனிங் பண்ணிவிட்டு பேசிக் நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஷெஃபாக உருவாக முடியும். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆகணும் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக ஆகணும், அவர் தான் வந்து கிச்சன்லேயே வந்து பெரிய பொசிஷன், அவர் தான் இன்சார்ஜ் ஓவரால். நீங்கள் ஃபுட்டை பற்றி நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணுற திறமை, ஒரு டீமை வந்து ஒருங்கிணைச்சு வேலை செய்ய வைக்க முடிகிற திறமை, கம்ப்யூட்டரில் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி ஃபுட் காஸ்ட் பண்ணணும், மெயில்ஸ் அனுப்பணும், மெனு பிளானிங்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற வேலையும் உங்களுக்கு இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் அப்படின்னா. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வளர்த்துக்க வேண்டியிருக்கும். இப்போ எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து எந்தெந்த செக்டார்லலாம் வந்து இந்த ஒரு ஷெஃபாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா. இது மட்டுமே இல்லாமல் சில நம்மளோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுற சில செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்கனைஸ்டு ரீட்டைல் அப்படின்றது வந்து சில வருடங்களாகவே வந்துட்டு நல்லா க்ரோத் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி, எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங். அந்த இண்டஸ்ட்ரியில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட் சயின்ஸ் படிச்சிங்க, இதுவும் படிச்சுட்டு ஃபுட் சயின்ஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நிறைய உணவுப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு செக்டார்லையும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் கூட நிறையவே டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ எப்படி நீங்கள் ஷெஃப் ஆகலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான உணவுப் பொருட்களை டேஸ்ட் பண்ணுற வாய்ப்புகள், செய்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுக்கு போகிறதுக்கு உதாரணமாக கப்பலில் போய் வேலை செய்வாங்க. கப்பலில் போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான்லாம் கப்பலில் ஒர்க் பண்ணேன். கப்பலில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நிறைய நாடுகளை சுற்றி பார்க்கலாம். அது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா யூரோப் ஃபுல்லாக, நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக நிறைய நாடுகளை சுற்றி பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சான்ஸ் மாதிரி ரொம்ப அருமையான வாய்ப்பு, அவ்வளோ நாடுகளை சுற்றி பார்க்குறது. நல்ல திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு செலிபிரிட்டி ஷெஃபாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நிறைய நாடுகளுக்கு கூட போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து பிசிக்கலி டிமாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, உடம்பு வந்து வலிமையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரம் நீங்க ஸ்டாண்டிங்ல தான் ஒர்க் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ் எல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி பிஸியாக இருக்கிற டைம்லலாம் நீங்கள் டயத்தவே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல ஓவர் டைத்தை பற்றியெல்லாம் பேசக்கூட முடியாது. ஸோ பிசிக்கலி டிமாண்டிங்கான ஒர்க் இருக்கும். பல மணி நேரம் நீங்கள் நின்றுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். சில ஜாப்ஸில் இருக்கிற மாதிரி 9 to 5 ஜாப் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் கிடையாது. ஹவர்ஸ் எல்லாம் வந்து லாங்காக இருக்கும். 10 மணி நேரம், 12 மணி நேரம், நல்லா 16 மணி நேரம், 18 மணி நேரம், 24 மணி நேரம் கூட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இந்த சீசன் டைம், ஃபெஸ்டிவல் டைம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில் எப்போ எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸி கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் லீவ் எடுக்கலாம். எப்போ எல்லாருக்குமே லீவ் இருக்கோ அப்போதான் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. உங்களால் லீவ் எடுக்க முடியாது. நீங்கள் பயங்கரமாக நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அந்த டயத்தில். சில பேர் வந்துட்டு இப்போ தீபாவளி இருக்குது, பொங்கல் இருக்குது, இல்லை கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, எல்லா பேரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. அப்போ தான் நீங்கள் ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒர்க்கும் அதிகமாக இருக்கும், லாங் ஹவர்ஸும் இருக்கும். ஸோ அது ஒரு சில பேருக்கு வந்து அது ஒரு பேட் ஃபீலிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஷூ ஷெஃப் இருப்பாங்க, ஷெஃப் தி பார்ட்டின்னு இருப்பாங்க. ஸோ அந்தந்த பொசிஷன்லலாம் வந்துட்டு லிமிட்டெட். இப்போ ஷூ ஷெஃப்னா ஒரு 2 இல்லை 3 இருப்பாங்க மேக்ஸிமம். எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்னா ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கே வந்து காம்படிஷன் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு நிறைய பாலிடிக்ஸும் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நேவிகேட் பண்ண வேண்டியிருக்கும். டியூட்டி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பிரேக் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஒரு நாள் காலையில் போவீங்க, திரும்ப பிரேக் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போயிட்டு நைட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஆர்கியூ எல்லாம் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும். விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலை பார்த்துக்குங்கன்றவாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று என்னென்னா, கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய ஹெவியானதெல்லாம் லிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஹாட்டான ஹியூமிடான கண்டிஷனில் நின்று ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பர்னர்ஸ் எல்லாம் ஃப்ளேம் வந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த இடமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். தந்தூர்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, கையில் முடியே இருக்காது. ஸோ அது எப்பயுமே ஹாட்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு ஏரியா. ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும். கிச்சனில் பிஸியான டயத்தில் இல்லை டின்னர் டைமில், லஞ்ச் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் வந்துட்டு பயங்கரமாக பிஸியாக இருக்கும். ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷரும் அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்களையும் அந்த பிஸிலையும் டீல் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மன வலிமை இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கேட்டுக்கணும். இதெல்லாம் போக 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடிக்கடி சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது சரியாக சூட் ஆகாது. ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். வேற வழியே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும். உங்களோட மைண்டை அதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னால. அதுதான் ஹார்ட் ட்ரூத் அப்படின்றது. இந்த இண்டஸ்ட்ரியில ஹை அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பர்ன் அவுட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிசிக்கலாகவும் மென்டலாகவும் டஃப்பாக வச்சுக்கணும், ரெடியாக இருக்கணும். ஸோ இன்கேஸ் முடியாத டயத்தில் பிரேக் எடுத்துக்கோங்க, ரிகவர் ஆகிக்கோங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் தாக்கு பிடிக்க முடியும். நான் 23 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். 2 விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து ஃபுட்டு பண்ணிட்டு அதை மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாகறத பார்த்து சந்தோஷமாகறவங்க இருப்பாங்க. இல்லை ஃபுட்டு பண்ணுறதவே வந்து ஒரு ரொம்ப பேஷனாக பண்ணுவாங்க, அவங்க ஒரு கேட்டகரி. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சேலஞ்ச் அப்படின்னா ஓகே லெட்ஸ் கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த 2 மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி நல்லா சூட் ஆகும். எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரியே இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னால் இருந்த நிறைய விதமான ஒர்க்ஸ் வந்து இப்போ இர்ரெலவெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஆட்டோமேஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இதில் மெஷினரிஸ் வரல, ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் நம்மளும் வந்து அஸ் அ ஷெஃப் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். உதாரணமாக நாங்கள் வேலை பழகினப்ப எல்லாம் வந்துட்டு மிரர் கிளேஸ் ஒர்க்கோ இல்லைன்னா வெல்வெட் ஸ்ப்ரே ஒர்க்கோ இல்லை அந்த மாதிரி ஃபினிஷ்டு கேக்ஸ் எல்லாம் இல்லை, இப்போ இருக்குது. பட் அது நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். அது மாதிரியே நீங்களும்
டைம் டு டைம் என்ன ட்ரெண்ட்ஸ் வருது, என்ன புது விதமான டிஷ்ஷஸ் வருது, அதெல்லாம் பார்த்து அப்டேட் ஆகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட கேரியரில் நீங்கள் முன்னேறிட்டே இருக்க முடியும். இவ்வளோ நேரம் நாம் பேசினதை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, இந்த இண்டஸ்ட்ரி டிமாண்ட் இருக்குமா அப்படின்னா எப்பயுமே இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ யாருக்கு இந்த இண்டஸ்ட்ரி சூட் ஆகும் அப்படின்னா, பேஷன், டெடிகேஷன் இந்த ரெண்டுமே இருக்கிறவங்க, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டஃப்பாக இருக்கிறவங்க, கண்டினியூஸாக லேர்ன் பண்ண முடியும், ஒரு சேலஞ்ச் அப்படின்னா என்னால் அதை வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி சூட் ஆகும். பட் எப்பயுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்கும். நல்ல ஷெஃப்ஸுக்கு இப்பயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. நல்ல ஷெஃப்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த 2024 ஷெஃப் கேரியர் சூஸ் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜஸ், சேலஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு பதிலில் சொல்கிறேன். இல்லைன்னா அஸ் யூஷுவல் நம்ம பிளான் பண்ணுற லைவில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப்.